2024 நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். விடை வகைகளை பொறுத்துக. சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஸோ ஆப்ஷன் 4, 3, 2, 1. செகண்ட் கொஷின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கண்டறிந்து தேர்ந்தெடுத்து எழுதுக. டெபிட் கார்டுங்கிறது பற்றட்டை, கரெக்டு. கிரெடிட் கார்டுங்கிறது கடன் அட்டை, அதுவும் கரெக்டு. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், அதுவும் கரெக்டு. இ-காமர்ஸ்னால் என்ன? இ-காமர்ஸ்னால் மின்னணு மையம் கிடையாது. இ-காமர்ஸ்னால் மின் வணிகம், மின் வணிகம். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை தெரிவு செய்க. நாயு அப்படின்னா நாவாய், நாயு நாவாய். ஊர் பெயரின் மருவை எழுதுக. கும்பகோணம், குடந்தை. அடுத்த கொஷினும் பாருங்கள். ஊர் பெயரின் மருவை அறிந்து பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. இதில் இது பொருந்தலையோ அதை எடுத்துக்கணும். புதுச்சேரி, புதுவை. புதுக்கோட்டை, புதுமை இல்லை புதுக்கை, புதுகை தான் புதுக்கோட்டை. அடுத்த கொஷின். கும்பகோணம், குடந்தை, நாகப்பட்டினம், நாகை. இப்போ இதில் எது தப்பாக இருக்குன்னா புதுக்கோட்டை, அதுதான் தப்பாக இருக்குது. அடுத்த கொஷின். ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. கோயம்புத்தூர்னா கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. இதுக்கு முன்னாடி கொஷினில் தான் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் 3142, ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். சரியான நிறுத்தற்குறி தொடரை காண்க. ஆ, எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? இதில் சரியான நிறுத்தற்குறியிட்டு இருக்க ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். ஆங்கிறதுக்கு பக்கத்தில் ஆச்சரியக்குறி வரணும். இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏவும் சியும் இல்லை. அடுத்து ஆப்ஷன் பியாக இருக்கலாம், இல்லை டியாக இருக்கலாம். இதில் ஆ எவ்வளோ பெரிய கரடி பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வரணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? இது ஒரு கொஷின் கேட்குற மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி ஒரு இதாக கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ மீனேக்கு பக்கத்தில் ஆச்சரியக்குறி வரணும். மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பாடைக்காற்று வீசியது, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா காற்றுன்னு வரக்கூடாது, காற்று வீசுதுன்னு சொல்லக்கூடாது, காற்று வீசினவும் கிடையாது. பாடைக்காற்று வீசியது, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த ஆன்சர். பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதில் எது கரெக்டாக இருக்குது? பேச்சு வழக்கில் எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கடா போகிற, இதுவே பேச்சு வழக்கு தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். எங்கே போகிற, இது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இருந்தால் இது கீ கொடுத்துருக்கிறது எங்கடா போகிறங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? பாடறிந்து, பாடு ப்ளஸ் அறிந்து. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். இது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டான வேர்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நூல்கோல், நூல் மாலை, நூல்வெளி, கோல்வெளி. இப்போது நூல்வெளி தான் நமக்கு கரெக்டான வேர்டாக இருக்குது. அடுத்த கொஷின். பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல். இது ஒரு இடத்தை சுட்டி காமிக்கிறது. ஸோ சுட்டு விடை. அடுத்த கொஷின். கண்மணி நாளை பாடம் படித்தால், இது தப்பு. படித்தாலுங்கிறது இறந்த காலத்துக்கு தான் வரும். இங்கே கொடுத்துருக்க கொஷினை பாருங்கள், நாளை. ஸோ இது படிப்பால் அப்படின்னு தான் வரணும். ஓகே. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்?
அடுத்த கொஷின், சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? ஒரு இடத்த குறித்தா எங்கு அப்படின்னு கேட்கணும். அடுத்த கொஷின், சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. அடுத்த கொஷின், சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலைகள் விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, சரியான இணைப்புச் சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்விக்கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அடைப்புக்குள் உள்ள குலைவகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அலகு அப்படின்னா நெல் திணை கதிர். அலகுக்கு நெல் திணை கதிர். அடுத்த கொஷின், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். இதில் எந்த உரை வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ராவான்னு கேட்டிருக்காங்க. இந்த உரை தான் இதில் கரெக்டாக வரும். இந்த உரைங்கிறது ஒரு காலுரை, கையுறை அந்த மாதிரி வரும். அடுத்த கொஷின், பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. ஆறுனா எண்ணெய் குறிக்கும், இன்னொன்று நீர்நிலையை குறிக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், இரு பொருள் தருக. துய்ப்பது அப்படின்னா கற்றல், தருதல். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இரு பொருள் தருக. இரு பொருள் தருக. கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். அடுத்த கொஷின், குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வீடு, அறிக்கை விடுதல். விடுனா அறிக்கை விடுதல், வீடுனா மர வீடு. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின், குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு உரை தொடரில் அமைத்து எழுதுக. சிலை, சீலை. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறாள். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின், கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 900 சரி. 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது 3000 பாடல் கொண்டதால் அழைக்கப்படலை, 3 வேந்தர்களை பற்றி கூறியதால் அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தவறான ஆப்ஷன். கூற்று சரி, காரணம் தவறு. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. கரெக்டு. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடைப்பேச்சு. தவறு. வில்லுப்பாட்டுக்கு ஓர் இலக்கிய வடிவம். இது கரெக்டு. ஸோ சரி, தவறு. அடுத்த கொஷின், ஈக்குவாலிட்டி சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ஈக்குவாலிட்டினா சமத்துவம். அடுத்த கொஷின், கலைச்சொற்களை அறிதல். கண்ணியம், டிக்னிட்டி, வாய்மை, சின்சியரிட்டி, உபதேசம், ப்ரீச்சிங், கொள்கை, டாக்ட்ரின். ஸோ ஆப்ஷன் 3, 4, 2, 1. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், கலைச்சொற்களை அறிதல். டொர்னாடோ, சூறாவளி. அடுத்த கொஷின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்குல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்குல்னா காற்று. அடுத்த கொஷின், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவற்பா. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனிடம் அன்பு வைத்தவர் இறைவன். ஸோ ஆப்ஷன் டி. சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. மக்கள், கூட்டம். நிறை, ஆட்டு மந்தை. மக்கள்கள் வராது. அடுத்த கொஷின், சரியான கூட்டுப்பெயரை தேர்ந்தெடுக்க. ஆட்டு மந்தை, கற்குவியல், பலாக்குலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், சொற்களின் கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. எறும்புகள், சாறை சாறையாக.
சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அடுத்த கொஷின். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃதுன்னு வரக்கூடாது. அஃதுங்கிறது ஒரு உயிரெழுத்துக்கு தான் வரணும். அதுங்கிறது உயிர்மெய்க்கு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஈங்கிறது உயிர். ஸோ அதுதான் வரணும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க. வங்கம்னா கப்பல். அடுத்த கொஷின். சொல்லையும் பொருளையும் பொருத்துக. திங்கள் நிலவு, அலர் மலர், மேரு இமயமலை, அலி கருணை. ஸோ ஆப்ஷன் 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. யானை படையும் குதிரை படையும் சென்றன. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பிழையற்ற தொடர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். இதுவே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லீர் வரணும். ஓகே, அல்லேன்னா இப்போ நான் அல்லேன் அந்த மாதிரி வரணும். நான் அல்லேன். ஓகே, அடுத்து அல்லோம்னா நாம் அல்லோம். நாம் வந்துச்சுன்னா தான் அல்லோம் வரும். அல்லங்கிறதுக்கும் நான்னு வரணும். ஓகே, இந்த கொஷினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.